ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் திடீரென மயங்கி சாய சுற்றியிருந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் எழுந்து தான் பேசிக் கொண்டிருந்த கம்பீரம் சிறிதும் குறையாமல் மோடியை பிரதம நாற்காலியிலிருந்து நீக்கும் வரை என் உயிர் பிரியாது என்று சூளுரைத்து தொண்டர்களுக்கு புது தெம்பு கொடுத்திருக்கிறார். தொடர் தோல்விகளால் துவண்டு கிடந்த காங்கிரஸை வெற்றியை நோக்கி வழிநடத்தி வரும் அவர்தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. பிரிட்டிஷ் இந்தியாவில் ஹைதராபாத் மாநிலத்தில் இருந்த வரவட்டி என்கிற கிராமத்தில் 1942 ஆண்டு ஜூலை 22 ஒரு பட்டியலின குடும்பத்தில் பிறந்தார் மப்பண்ண மல்லிகார்ஜுன கார்கே. கார்கேவுக்கு 7 வயது இருக்கும் போது சொந்த ஊரான வரவட்டி கிராமத்தை சுற்றி நடந்த மதக்கலவரத்தில் அவரின் தாய் கொடூரமாக கொல்லப்பட அருகில் இருந்த கல்புர்கி பகுதியில் தஞ்சம் புகுந்தார். சிறு வயதில் மதக்கலவரத்தில் தாயை பறிகொடுத்த கார்கே மதச்சார்பின்மையின் உன்னதத்தை அப்போதே உணர்ந்து கொண்டார். இதுதான் பின்னாளில் அவர் சனாதனத்தை எதிர்த்து சண்டையிட காரணமாய் அமைந்தது. இளம் வயதில் படிப்பில் சுமார் ரகமாய் வலம் வந்த கார்கேவுக்கு அரசியலின் மீது மட்டும் ஒரு காதல். இதுதான் அவரது மாணவர் பருவத்தில் அரசு கல்புர்கி கல்லூரியின் மாணவர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு பொதுச் செயலாளராக வர தூண்டியது. இதனைத் தொடர்ந்து சங்கர்லால் லகோதி கல்லூரியில் சட்டம் படித்த கார்கே ஒரு பக்கம் திரையரங்கில் பணியாற்றிக் கொண்டே மற்றொரு பக்கம் தொழிலாளர் உரிமைகளுக்காக குரல் எழுப்ப தொடங்கினார். இதன் மூலம் தொழிலாளர் சங்கங்களிடம் நற்பெயர் எடுத்த கார்கே அப்போது புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவராக இருந்த சிவராஜ் பாட்டீலிடம் ஜூனியராக இணைந்தார். பயிற்சியின் போது தொழிலாளர் வழக்குகளை முன்னின்று நடத்தி அவர்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதில் தனி கவனம் செலுத்தினார் கார்கே. 1969 ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த கார்கேவுக்கு அடுத்த 3 ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது கட்சி. முதலாக குர்மிட்கல் சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கிய கார்கே தொடர்ந்து 8 முறை அதே தொகுதியிலிருந்து கர்நாடக சட்டப்பேரவைக்கு தேர்வானார். கர்நாடகாவில் 1970களில் தொடக்க கல்வி அமைச்சராக பதவியேற்ற கார்கே கிட்டத்தட்ட 16,000 பட்டியலின காலி பணியிடங்களை நிரப்பி அதிரடி காட்டினார். ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது உழுபவருக்கே நிலம் சொந்தம் என லட்சக்கணக்கான ஏக்கர்களை விவசாயிகளுக்கு வழங்கினார். இது மட்டுமல்ல, சந்தன கடத்தல் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திய போது அங்கு உள்துறை அமைச்சராக இருந்ததும் இதே கார்கேதான். 2009 ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தேசிய அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்த கார்கே தனது அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 2019 ஆண்டு குல்பர்கா தொகுதியில் தோல்வியை தழுவினார். 2014 ஆண்டு நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்த போது நாடாளுமன்றத்தில் காங்கிரசின் தலைவராக இருந்து வழிநடத்திய கார்கே மோடி அலையில் மூழ்கி போனது யாரும் எதிர்பார்க்காதது. இதனால் அவரது நீண்ட அனுபவத்தை விட்டுக் கொடுக்க விரும்பாத காங்கிரஸ் 2020 அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பி 2021 எதிர்க்கட்சிகளின் தலைவராகவும் மாற்றியது. இதற்கெல்லாம் ஒரு சில முக்கிய காரணங்களும் இருக்கின்றன. 1969 ஆண்டு முதல் காங்கிரஸில் பயணித்து வரும் கார்கே இதுவரை ஒருமுறை கூட கட்சி தலைமைக்கு எதிராக குரலை உயர்த்தியது கிடையாது. தேசிய அரசியலில் மன்மோகன் சிங் ஆட்சியில் ரயில்வே மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். இப்படி எல்லா பொறுப்புகளிலும் திறமையை காட்டியதால் தான் 1999, 2004, 2013 என 3 முறை முதல்வர் பதவி அவரை தேடி வந்தது. ஆனால் முதல்வர் நாற்காலிக்கு அருகில் வரை சென்ற கார்கேவுக்கு அந்த வாய்ப்பு கைகூடாமலே போனது. SM கிருஷ்ணா, தரம் சிங், சித்தராமையா என ஒவ்வொருவரும் அந்த பதவியை கார்கேவிடம் இருந்து தட்டி பறித்தனர். ஆனால் இதற்கு எதிராக ஒரு முறை கூட வாய் திறக்காத கார்கே கட்சி கொடுத்த கர்நாடக காங்கிரஸ் தலைவர் பதவியை வைத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று தன் வாழ்வையே காங்கிரசுக்காக அர்ப்பணித்திருந்த மல்லிகார்ஜுன கார்கேவை காலமும் காங்கிரசும் அங்கீகரிக்க தவறவில்லை. 138 ஆண்டுகால காங்கிரஸ் வரலாற்றில் 5வது முறையாக நடந்த காங்கிரஸ் தலைவருக்கான போட்டியில் ராஜஸ்தான் முதல்வராக இருந்த அசோக் கெலாட் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் போட்டியில் இருந்து விலக காங்கிரஸ் கட்சியால் டிக் செய்யப்பட்ட பெயர்தான் மல்லிகார்ஜுன கார்கே. காந்தி குடும்பத்தினர் அல்லாத ஒருவர் தலைமைக்கு வர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் சசி தரூர் ஒருபுறம், சோனியா ராகுலின் நம்பிக்கையை பெற்று அரசியலில் பல தலைமுறைகளை கண்ட கார்கே மறுபுறம் என நடந்த தலைவர் போட்டியில் இறுதியில் 80 விழுக்காட்டுக்கும் மேல் வாக்குகளை பெற்று காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் கார்கே. ஆனால் அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது, காந்தி குடும்பத்தின் பொம்மையாகவே இருப்பார் என்ற விமர்சனங்களுக்கு எல்லாம் அவருடைய கடந்த கால அதிரடிகளே பதிலடி கொடுத்தன. இந்து மதத்தை விட்டு வெளியேறினாலும் சனாதன தர்மம் குறித்தும் சாதிய ஒடுக்குமுறைகள் குறித்தும் அவர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். 2014 ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துக்கள் பணத்தை கொடுத்து ஆசை காட்டி மதமாற்றப்படுவதாக வலதுசாரி அமைப்புகள் பிரச்சாரத்தை கையில் எடுத்தன.
இதனை தடுக்க கர்வாப்சி என்கிற பெயரில் மதம் மாறியவர்களை தாய் மதம் திரும்ப அழைப்பும் விடுத்தனர். அப்போது மைசூரில் செய்தியாளர்களை சந்தித்த கார்கே, இந்து மதத்தில் 2750 சாதிகள் இருக்கின்றன. மதம் மாறுபவர்களை எந்த சாதியில் சேர்ப்பீர்கள் என கேட்டு இந்து மதத்தின் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒரே வார்த்தையில் பட்டவர்த்தனமாக்கி இந்துத்துவவாதிகளை வாயடைக்க வைத்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு பாலிவுட் நடிகர் அமீர் கான் நாட்டில் அதிகரித்து வரும் மத வன்முறையால் தனது மனைவி வெளிநாட்டில் குடியேறி விடலாம் என கூறியதாக தெரிவித்தார். இந்நிலையில் நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசிய அப்போதைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அம்பேத்கர் சமூக ஒடுக்குமுறைக்கு ஆளானதாக நினைத்தாலும் ஒருபோதும் நாட்டை விட்டு வெளியேற நினைத்தது இல்லை என கூறினார். ராஜ்நாத் சிங்கின் பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்த மல்லிகார்ஜுன கார்கே, நாங்கள் ஏன் வெளியேற வேண்டும் என மக்களவையில் ஆர்ப்பரித்தார். நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்றும் பாதுகாவலர்கள் என்றும் கூறிய அவர், 5000 ஆண்டுகளாக வன்முறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து வந்தாலும் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், நீங்கள் ஆரியர்கள் தான் வெளியிலிருந்து வந்தவர்கள் என பேசினார். நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய இந்த பேச்சு நாடு முழுவதும் ஆரிய திராவிடர் விவாதம் மீண்டும் வலுவடைய வழிவகுத்து தந்தது. கார்கே இனவெறி பிடித்தவர் என பாஜகவினர் குற்றஞ்சாட்டினாலும் அவர் தனது கருத்துகளில் இருந்து பின்வாங்கவில்லை. 2016ஆம் ஆண்டில் மதமாற்றம் குறித்து பேசிய கார்கே, சாதிய ஒடுக்குமுறைகள் மற்றும் தீண்டாமை காரணமாகவே மக்கள் மதம் மாறுவதாகவும் இது இந்தியாவுக்கு புதிது அல்ல என்றும் பேசினார். இந்தியாவில் முதல் மிகப்பெரிய மதமாற்றத்தை புத்தர் நிகழ்த்தி காட்டியதாகவும் கூறி கர்வாப்சி என்கிற வலதுசாரிகளின் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுத்தார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடி அலையை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் கூட இந்துத்துவத்தின் மீது சாஃப்ட் கார்னர் காட்டினர். ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த சில மணி நேரங்களில் மோடி ஆட்சிக்கு வந்தால் சனாதன தர்மம் மீண்டும் வந்துவிடும் என பேசி மக்களுக்கு எச்சரிக்கை மணி அடித்து வலதுசாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் கார்கே. 2021ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பேசிய கார்கே, பாஜக மற்றும் RSS கொள்கைகள் விஷம் நிறைந்தது என்றும் அதை சுவைத்து பார்த்தால் உயிர் பறிபோய்விடும் என்றும் பேசி RSSக்கு எதிரான தனது அரசியலில் உறுதியாக நின்றார். ஆரியர்கள் தொடங்கி மோடி வரை, சனாதன தர்மம் தொடங்கி RSS வரை இந்துத்துவத்தின் எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் பலமுறை பலமாக தாக்கியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே. இதுவரைக்கும் ராகுல், மோடி என ஒட்டுமொத்த அரசியலையும் பாஜக இழுத்துச் செல்ல காங்கிரஸ் கட்சியும் அதற்கு பலியாகி கொண்டிருந்தது. ஆனால் விடுதலைக்காக உங்கள் வீட்டு நாய் கூட சாகவில்லை என தலைவரான கார்கே பேசியது பாஜகவை அதிர்ச்சியடைய வைத்தது. முதல் முறையாக காங்கிரஸ் கட்சிக்கு பதில் சொல்ல தொடங்கியது பாஜக. கார்கே தலைமையில் காங்கிரசுக்கு விடிவு காலம் வந்துவிட்டதாகவே கட்சி தொண்டர்களால் நம்பப்பட்டது. தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் காங்கிரஸை ஆட்சி அரியணையில் ஏற்றியது, ராஜஸ்தான், கர்நாடகாவில் இருக்கும் உட்கட்சி பூசல்களை முடிவுக்கு கொண்டு வந்தது, பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி இந்தியா கூட்டணி அமைத்தது என்று அதிரடிக்காரராக செயல்பட்டு வந்தார் கார்கே. கூட்டணி சார்பாக எதிர்க்கட்சிகள் பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்ததும் கார்கேவின் பெயரைத்தான். நாடாளுமன்றத்தில் பாஜகவை பந்தாடுவதாக இருந்தாலும் சரி, களத்தில் கட்சிக்காக நிற்பதாக இருந்தாலும் சரி, காங்கிரசின் ஆபத் பாந்தவனாக இருந்து இருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே.